ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே நீ நினைச்ச காரியம் எல்லாம் நிச்சயமாக வெற்றிகரமாக கைகூடும். உன்னை காப்பாத்துறதுக்காக தானே சீரடியிலிருந்து உன் சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நீ என்னவோ குற்றவாளி மாதிரியும், உனக்கு எதிரில் நிற்கிறவன் என்னவோ நீதிபதி மாதிரியும் உன்னை ஏதாவது கேள்வி கேட்கலாம், குறை சொல்லலாம், குற்றம் சாட்டலாம். ஆனால் நீ அவங்க கிட்ட போய் நீ நல்லவனா கெட்டவனான்றதை நிரூபிக்க அவசியமில்லை. யாருக்கும் பயப்படாமல் சந்தோஷமா உண்மையா ஓ மனசாட்சிக்கு பயந்து நியாயமாக செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையா இருக்கும்போது நீ தவறான வழியில போகவும் மாட்ட, தப்பான விஷயங்களை செய்யவும் மாட்டேன்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. அதனால்தான் உனக்கான விஷயத்துல, நீ ஆசைப்பட்ட விஷயத்துல உனக்கு வெற்றியை கொடுக்க போறேன். என்னடா இது, எல்லாமே காரணம் இல்லாம தாமதம் ஆகிக்கிட்டே இருக்கே, நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லையேன்னு தானே நீ வருத்தப்படுற. தாமதங்களையும் ஒரு காரணம், நீ ஆசைப்பட்டத இப்பவே நான் உனக்கு கொடுத்துட்டேனா அதன் மூலமாக வரக்கூடிய பின்விளைவுகள் மிகவும் கஷ்டத்தை கொடுப்பதாக இருக்கும். அதற்காக தான் சரி செய்ய வேண்டிய விஷயங்களை சரி செஞ்சு சமாளிச்சு உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன். எப்பவுமே உன் கூட இருக்கவங்க கிட்ட நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு சொன்னீனா அடிக்கடி அவங்க அக்கறையோடு பேசுறத கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லதைத்தான் கேட்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா சொல்றத மட்டும் அவங்க கஷ்டத்தை மட்டுமே சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த மகிழ்ச்சிகரமான விஷயத்தை எல்லாம் மறைச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையில இருக்கிற கெட்டதையும் கஷ்டத்தையும் மட்டுமே அடுத்தவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இப்போது நிறைய பேர் மாறிட்டாங்க தானே. எப்பவுமே உன் வாழ்க்கையில தொடர்ந்து கஷ்டம் வருதுன்னு நீ நினைச்சீனா உன்னை சுத்தி இருக்கவங்கள நல்லா கவனிச்சு பாரு. ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில நல்லது நடந்தா உன்கிட்ட சொல்லாமலும், கெட்டது நடந்தா உடனே அதை வருத்தப்பட்டு உன்கிட்ட அழுது வடிச்சு கண்ணீரோட சொல்றவங்களாவும் இருப்பாங்க. அதே போல உன் வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்தாலும் அதை பார்த்து பொறாமை கொண்டு பேசுபவர்களாக இருப்பார்கள். நல்லதையெல்லாம் மறைச்சிக்கிட்டு கெட்டதை மட்டுமே உன்கிட்ட சொல்லக்கூடிய அந்த மனிதர்களை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து விலகி நில்லு. ஏன்னா அவர்கள் எதிர்மறை சக்தியின் மொத்த உருவமாக இருக்கிறார்கள். அவர்கள் உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கான நல்லது நடக்காது என்று சொல்லவே. அப்படி கெட்டவர்களையும் கெட்ட குணம் கொண்டவர்களையும் தீய குணத்தோடு இருப்பவர்களையும் விலக்கி வச்சினா நான் சொன்னபடி இந்த தேதிக்குள்ளாகவே நீ நினைச்ச விஷயம் நல்லபடியாக நேர்மறையாக நடந்து முடியும். உன்னுடைய இந்த உருவத்தை உன்னுடைய பெத்தவங்க உனக்கு ஒரு அடையாளமா கொடுத்துருக்காங்க. ஆனா நீ ஒழுக்கத்தோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் வாழும்படி இந்த சாயப்பா உனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போதுமே எல்லா சூழ்நிலையிலும் நீ எளிமையாக ஏழை போல இருப்பதால் நண்பர்களும் உனக்கு குறைவாகத்தான் இருக்காங்க. ஆனா நீ நல்லா இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, உன்னை பெத்தவங்க எப்பவுமே உன் கூட உனக்கு துணையா உனக்கு பிரார்த்தனை செய்பவர்களாக இருப்பார்கள். இங்க மனிதர்கள் எப்போதுமே நல்லா அழகா இருக்கிற உருவத்தை தான் நேசிக்கிறார்களே தவிர நல்ல குணம் கொண்டவர்களை நேசிப்பது கிடையாது. ஆனா உன் மனசும் குணமும் எனக்கு தெரியும். உனக்கு நிச்சயமாக மதிப்பும் மரியாதையும் கூடும்படி உன் வாழ்க்கையில எல்லா செல்வ வளங்களும் சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன் என் செல்லமே. நீ யார் அதிகம் நேசிக்கிறியோ அவர்களே உன்னை காயப்படுத்துறாங்களே நினைச்சு கவலைப்படாத. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத என் அன்பு பிள்ளையான நீ நல்ல பழக்கத்தோடும் நல்ல மனிதர்களோடும் இந்த உலகில் நீண்ட காலம் வாழணும், நிலையான நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது யாருக்கு தெரிய போகுது, யார் பார்க்க போறாங்க நினச்சிக்கிட்டு எந்த தவறும் செய்யாதே. ஏன்னா இந்த உலகில் பல பேர் யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்க தவறுகளை எல்லாம் ஒரு நாள் இந்த உலகுக்கே தெரியும்படி நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். நீயும் அப்போது மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறதுக்காக தான் தவறான வழியிலோ தவறான பாதையிலோ போகாதுன்னு சொல்கிறேன். எப்போவுமே மனிதனுக்கு தூக்கம் அவசியம்தான். ஆனால் பகல்ல தூங்குனினா, பகல்ல தூக்கம் வந்துச்சுன்னா உன் உடம்பு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். இரவில் தூக்கம் வரலைன்னா உன் மனசு பலவீனமா இருக்குன்னு அர்த்தம். பலவீனத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு பலமான ஆளாக இரு, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உனக்கு விருப்பமானதையும் நீ நினைச்ச காரியத்தையுமே கூட நிச்சயமாக இந்த சாயப்பா வெற்றிகரமாக உனக்கு நடத்தி தருவேன்.
ஓம் சாய்ராம்.